வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். கோவை சரளா, அஸ்வின் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் செம்பி. இந்த படத்தோடைய லாஜிக் மிஸ்டேக், கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் தேட்டரில் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த சீனில் கோவை சரளா ஒரு மரத்துக்கு மேலே ஏறி தேன் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ தலைமுடியோடைய கலரை கவனிச்சிங்க அப்படின்னா பிளாக் கலராக இருக்கும். அதே இது அடுத்த சீனை அந்த தேனை பேத்திக்கிட்ட கொடுத்து கடையில் கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த சீனில் கோவை சரளாவுடைய ஹேர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரும் சேர்ந்து பெப்பர் அண்ட் சால்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த போலீஸ்காரர் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கோவை சரளா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போது கோவை சரளாவுக்கும் இந்த போலீஸ்காரருக்கும் ஃபைட் நடக்கும். கோவை சரளாவை ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ்காரர் லாக் பண்ணியிருப்பார். ஆனால் 60-70 வயசான இந்த பாட்டி அந்த போலீஸ்காரரை அப்படியே தூக்கி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரர் அவ்வளோ வெயிட்டாக இருப்பார். எப்படி இந்த வயசான பாட்டினால் தூக்க முடியும்? அதே மாதிரி போலீஸ்காரரை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அப்போது அவருடைய மொபைல் ரிங் ஆகும். அந்த மொபைலில் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். என்னதான் நம்பரை சேவ் பண்ணியிருந்தாலும் சேவ் பண்ணாமல் இருந்தாலும் நம்பர் வரும். ஆனால் இந்த மொபைலில் நம்பர் இருக்காது. கோவை சரளா பஸ்ஸில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே வருவார். அந்த வீடியோ மூலமாக பப்ளிக் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் டம்மி போலீஸை கத்தியை வச்சு குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது தம்பி ராமையாவையும் இவர் கத்தியை வச்சு குத்திடுவார். ஃபஸ்ட்டு நொண்டி வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அஸ்வின் இந்த படத்தில் எங்கேயுமே நான் ஒரு அட்வொகேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் ஒரு அட்வொகேட்டுன்னு தெரியும். எப்படி தெரிஞ்சிருக்கும்? டோல்கேட்டில் வச்சு இவர் பக்கு கனெக்ட் பண்ணி சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். பக்கை கனெக்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட காமிச்சிருப்பாங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணினாரு அப்படிங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் கோவை சரளாவையும் அந்த பொண்ணையும் வலை வீசி தேடிட்டு வந்திருப்பாங்க போலீஸ்காரவங்க. அந்த ஊருக்கே திரும்பி போக முடியாத அளவுக்கு இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் நெருக்கடி இருக்கும். அதுக்கான கேஸை அப்படியே தொங்கலாகவே விட்டுருப்பாங்க. இந்த பொண்ணுடைய கேஸை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. திருப்பி அவங்க சொந்த ஊருக்கு போனாங்களா போகலையா அப்படிங்கிறத மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செம்பி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.